ராமநாதபுரத்தை அடுத்த குயவன்குடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இருவர் பெட்ரோல் பம்ப், தீயணைப்பு உபகரணங்கள் மற்றும் சேர்களை மூர்க்கத்தனமாக அடித்து உடைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது காணலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புபேஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? சிசிடிவில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவாயிருக்கு? வணக்கம் கனிமொழி. ராமநாதபுரத்தை அடுத்த குயவன்குடி என்னும் பகுதியில சிங்கம் பசீர் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பெட்ரோல் பங்கில் நேற்று மாலை 3 பேர் கொண்ட கும்பல் அந்த பகுதிக்குள் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் நிரப்பும் பகுதி, அதே போல சேர் மற்றும் உபகரணங்களை கண்மூடித்தனமாக அடித்து உடைத்திருக்கின்றன. அதை தட்டி கேட்க வந்து அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களையும் அவர்கள் மிரட்டி அச்சுறுத்தி அனுப்பியிருக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் குறித்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே அந்த பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கிடையே கடுமையான முன்விரோதம் இருந்து வந்ததாகவும், அந்த அடிப்படையில் நேற்று மாலை 3 கொண்ட கும்பல் அந்த பகுதிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடியவர்களே வேண்டுமென்றே பம்பிழுத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போல தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ரூபன் மற்றும் முரளி ஆகிய இருவரை கேணிக்கரை போலீசார் கைது செய்திருப்பதோடு தப்பியோடிய முருகன் என்பவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த குயவன்குடி என்னும் பகுதியில் பெட்ரோல் பங்கில் மது போதையில் 3 அந்த பகுதியில் அடித்து உடைத்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி புபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.